மாங்காய் இருக்கு, தேங்காய் இருக்கு. வாய மூடின்னு உக்காந்துரியா? ஏக்கா தோட்டத்துல மாங்காய் இருக்குதுண்ணா, ஆள் கூட்டின்னு வந்திருக்கா. இவனா அற்பா இந்த அகலங்கிறானா? யோ நான் அந்த பொம்பளை அடி பேசுதே கூட்டின்னு வந்து அசிங்கப்படுத்துறியா? இருப்பா ஏன்பா அவ்வளோ வச்சிருப்பாரா? மரியாதை பேச சொல்லு. நான் 4 மாங்காய் மண்டி வச்சுன்னுக்கிறேன். 4 மாங்காய் மண்டி வச்சுக்கிறா? என்னப்பா சொல்ற? உண்மைதான். சிம்பிளா கடன் பாக்குறியா? நான் பயங்கரமான ஆள் நானே. பார்த்தா சுத்தமா அப்படி தெரியல. ஏக்கா 4 மண்டி வச்சுக்கிறாரா, கொஞ்சம் பார்த்து பேசு. நான் மாங்காய் இருக்கு, வேற ஒருத்தர் வர வச்சிருக்கேன். உன்னை யாரு என்ன கேட்காம வர சொல்லி சொன்னது? ஏண்டி நான் பொண்டாட்டி நீ புருஷன், அதுக்கு போய் என்னாக்குதா? என்னண்ணா பேசுற? நீ பொண்டாட்டி அது புருஷனா? ஐயோ நான் மாற்றி சொல்லிட்டேன்பா, நான் பொண்டாட்டி அது புருஷன்பா. இப்ப மாத்தியா சொன்னாரு? கணுமுச்சம் அப்படியே தான் சொல்றேன். ஏய் வேற எதனா சொல்லுவாங்களா என்ன? இல்ல கரெக்ட் தான். இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த அம்மா தான் இந்த வீட்டுல புருஷன் வருது, அவரு பொண்டாட்டி பண்ணுது. நான் கூப்பிட்டத வராங்க பாரு. போனா இந்த இடம் தான் மாங்காய் ஒரு 4 டன்னு தேருன்னு சொன்னா போல. பாப்பா என்ன இவ்வளவு லேட்டு? அவரு கிண்டில இருந்து வரதுக்கு லேட் ஆகி போச்சா? மரம் அந்த அளவுக்கு அவ்வளவு காணுமாப்பா? ஆனா உள்ள இருக்குண்ணா நிறைய மரம். 4 மண்டிக்கு நான் சொந்தக்காரன். இங்க வந்து என்ன பண்ண போற நீயா? யோ அவர் தயா சொன்னாரு வர சொல்லியா, சும்மாவா கத்துறா? ஏன்பா மண்டிக்காரு கூட சண்டை நேரத்துக்குப்பா, நீ பாத்து எடுத்துங்க இவர் பாத்து எடுத்துக்கா. எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னன்னா சரி 2 டன் நம்ம பார்த்து பிச்சுக்கலாம். ஒலிக்கிரி எடுக்க போற 4 மண்டிக்கு சொந்தக்காரன் நானே. ஏம்பா நீ வேணா 4 மண்டிக்கு சொந்தக்காரனாரு, நான் 1 மண்டிக்கு சொந்தக்காரன். இதுல சண்டை போறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. இவர் 4 மண்டி, நீங்க 1 மண்டி. கொஞ்சம் வீம்புல பேசுறாரு, அவள்தான். நீனா என் மண்டியில ஓஞ்சி போயிடுன்னு மாதிரி பேசுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க 4 மண்டி வச்சுக்கிறீங்களா, அதனால கொஞ்சம் திமிரு வரும்னு சொன்னேன். பணம் தான் திமிரு வரம் தான். இந்த பார் உடம்பு எப்படி ஊதி போய் கிடக்குது. என்ன பத்தியா பேசுன? நான் ஏன்பா உன்னை பத்தி பேச போறேன்? வந்த வேலையை முடிக்கலாம்ப்பா, உங்க சண்டையே பெரிய சண்டையாக்குதப்பா. என்னப்பா ரேட்டுக்கு எடுத்துக்கிறீங்க? நோ இங்க என்ன மாங்கனாகுதா? ஏலைக்கு ரஸ்தாலி கற்பூரம். யோ இங்க மாமா எங்கதா இல்ல வாழைப்பழங்குதா? ஏலிக்கு ரஸ்தாலி கற்பூரம்ன்றான். எனக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது. ஏன்னா புருஷன் பொண்டாட்டி மாறி இருக்கிறாங்களா, அதனால கொஞ்சம் அப்படி சொல்றானு தெரியலையே. ஏனோ வாழைப்பழங்குதா இல்ல மாம்பழங்குதா? நான் கிளியரா சொல்லுனா எனக்கு எதுவும் தெரியாது, என் புருஷன் சொல்லுவான் பார். சொல்லு. புருஷனா? இவங்க குடும்பத்துல இது பொண்டாட்டியா இது புருஷனா? ஏம்பா உங்களுக்கு என்ன மாங்காய் பழம் வேணாலும் அறுத்துக்குங்க, பணம் மட்டும் என்கிட்ட குடுத்துட்டு போயிடுங்க. அறுத்த பிறகுதானே காசு கொடுக்க முடியும். இங்க ரூல்ஸே வேற, காசு குடுத்துட்டு பேர் தான் போய் அறுக்கணும். ஆஹா எவ்வளவு காசு? 1 டன்னுக்கு 1000 ரூபாய், 4 டன்னுக்கு 4000 ரூபாய். ரொம்ப கம்மியாகுது. ஏமா ஒரு வாட்டி மாங்காய் மரத்தெல்லாம் நாங்க சுத்தி பார்த்துக்கிட்டோமா? அதெல்லாம் முடியாது, காசு கொடுத்து தான் பார்க்க முடியும். ஏமான்னு சொன்னா அந்தமா பேசாத இவர் பேசுறாரு. இவங்க குடும்பத்துல தான் மாறி மாறியாச்சு. கையில காசு, தோட்டத்துல போய் வழியை வீசு. வா முதல்ல நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா என்ன 2000 கொடுத்துருங்க. டேய் குத்ரியா. இந்தாக்கா அண்ணன் யார் அக்காருன்னு தெரியலையா? சரி இந்தாக்கா. ஏம்பா 4 மண்டிக்கு சொந்தக்கார ஃபுல்லா அறக்குறோம், சரி சமமா பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே போய் அறுத்துக்கிட்டுமா? போங்க போங்க போய் அறுத்துக்குங்க. சரி வாப்பா போய் பாத்துருவோம், அப்புறம் ஆளை கூட்டு வந்து அறுத்துருவோம். வா. உள்ள மரம் போய்கினே இருக்கும் பொழுதா உங்களுக்கு ஜாக் போட்டு அடிச்சு நினைக்கிறேன். ஏன்னா மரங்குது ஆனா காய் இல்லையா? ஏங்க அங்க பாருங்க, மேல 3 இருக்குது. ஆமா 3 இருக்குது. அதோ இருக்குது 3, அது மட்டும் தாங்குதா? இந்த பக்கம் ஒரு 2 தொங்குது பாருங்க. தொங்குதே 2. இதுலயே 5. நீங்க கேட்டது 4 தானே? யோ நான் 4 தான் கேட்டது, 4 டன்னியா? எல்லாம் உங்களுக்கு தான், வேற யாரும் வந்து அறுக்க போறாங்க பாருங்க. அதோ ஒண்ணுக்குது பாரு. ஏன்னா அங்க 1 இருக்குது, அங்க 1 இருக்குது, அங்க 2 இருக்குது, இங்க 3 இருக்குது. எல்லாம் சரிதான். வேற மாங்காய் மரம் எங்க இருக்குதா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறான், இன்னும் போக இருக்கும் பொழுது. வாங்க உள்ள போலாம். என்ன அங்க வேலி அடிச்சுக்குதா? வேலி தாண்டி போகணுமோ? யோ வேலை தாண்டி போனா புள்ள ஊடுங்க தான் எங்குது. ஆமா உள்ள ஊடுங்க தான், ஒரே ஒரு பனை மரம் இருக்குது. 2 பனை மரம் இருக்குது, நல்லா உத்துப்பாரு. ஆமாம்பா 2 பனை மரம். இப்ப இது முக்கியம், வேற மரம் எங்கயா? இருங்க 4 மணிக்கு சொந்தக்கார, அவங்களே கூப்பிட்டு கேட்கலாம். முதல்ல அவங்கள கூப்பிடு. என்ன விஷயம் இருக்குது? அங்க ஆளே காணுமா? யோ என்ன மாதிரி இடத்தையா கூட்டு வந்த? உன்னை நம்பி 2000 பணத்தை கொடுத்துட்டேன். நீங்க மட்டுமா கொடுத்தீங்க? இந்த இவரை தான் கொடுத்தாரு 4 மண்டிக்கு சொந்தக்காரன். அவரு கம்முன்னு இல்ல. டேய் நடா ஒரே சீட்டிங்கா இருக்குதா? எங்கடா 4 டன் மாங்கா? பேசாம இருக்கு தொழில் அடுத்து போனா நம்ம லாபம்னு நினைக்கிறேன். டேய் 4 மாங்காய் எங்குது, 4 டன் எங்குது. நடா பேசுற?
நல்லா ஏமாத்திச்சிங்களா அந்த கேள்வியை கேள்வனா? அப்படி சொல்லக்கூடாதுப்பா. அவங்க வீட்டுல வந்து கேள்வி தான் கிழவன், கிழவன் தான் கேள்வி. இப்போ இது முக்கியம். ரெண்டு காசு ஏமாத்திட்டு போச்சுங்க. நீ பரவாயில்லப்பா, 4 மண்டிக்கு சொந்தக்காரன். 2000 பெரிய விஷயம் இல்ல. நான் 1 மண்டிக்கு தானே சொந்தக்காரன். நீங்க 2 பேரும் பரவாயில்லைங்க. நீ ஒரு 4 மண்டி வச்சுக்கிறாரு, நீங்க 1 மண்டி வச்சுக்கிறீங்க. நாங்க மண்டியே வச்சுக்கல, நாங்க பாவம் இல்ல. அதுவும் யோசிக்கக்கூடிய விஷயம் தான்பா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு எதனா பார்த்து செஞ்சுட்டு போங்க. பார்த்து தானே இதோ செய்யறோம். டேய், நான் அடுத்து போடுவேன். நீ பொறுக்குற, நீ அல்ற. ஏம்மா, எப்பா, அதிகம் இருக்குண்ணா. அம்மா. இவனுங்க யாராருங்க? ஏம்பா, என்ன தொடர்ந்து சண்டை போட்டுக்கிறீங்க? நாங்க சண்டை போறது இருக்கட்டும், என்ன கடகம் போட வந்துக்கிறீங்க? குத்தகை கெத்திருக்கோம் இந்த மாங்காய் தோப்பியே. ஏம்பா, இந்த கேழன கேள்வி இவங்கிட்டயே குத்த விட்டுக்குது போதுப்பா. 4 டன் மாங்காய் இருக்குன்னு சொல்லிருப்பாங்களே. 4 இல்ல 6 டன்னு. புருஷன் தான் பொண்டாட்டி, பொண்டாட்டி தான் புருஷன் தானே அவங்க குடும்பத்துல. கரெக்ட். எப்படி சொல்றீங்க? உங்க சொந்தக்காரா? ஆமா ஆமா, அவங்க சொந்தக்காரர் தான். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? வரப்ப போயின்னு இருந்தாங்க. எங்களை வழி மடிக்கி வெறும் 2000 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. 6 டன்னு மாங்காவை வெறும் 2000 ரூபாய்க்கு வித்துட்டாங்களா? பொறாமையில பொங்காத, எங்களுக்கு அச்சா அதிர்ஷ்டம் அது. கிளம்பினேரு. நாங்க கிளம்புறோம். மாங்காவெல்லாம் பாத்தீங்களா? நோ, அங்க பாரு 2, இங்க பாரு 1, அதோ பாரு 3. அதுக்கு மேல பார்க்க முடியாதுப்பா. ஏன் பார்க்க முடியாது? உள்ள தோட்டங்கதுல அதுல இருக்க நிறைய. போங்க, போய் தோட்டத்துக்குள்ள போய் பாருங்க மாங்காவை. வாங்கப்பா, நம்ம போவோம். எப்பா யாருக்கிட்ட சொல்லாதீங்க, நாங்க 2000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்ட்டு. உள்ளூர்காரங்களுக்கு தெரிஞ்சா சண்டை போடுவாங்க. சரிதான்ப்பா. சரி. முதல்ல இருக்கிற 10 மாங்கால பச்சடி போட்டுடலாமா? ஏய், ஊருக்கா போடலாம்டா. ஏய், என்னடா வழியே காணோம்? நோ, நானா இதுக்கப்புறம் ஒரு மாங்காய் மரம் கூட காணுமே. தெரியலையேப்பா. ஏன்பா, இந்த பக்கம் மாங்காய் மரமும் காணும், வழியும் காணும்பா. குளிக்காதவங்க கண்ணுக்கு தெரியாது. குளிக்காதவங்க கண்ணுக்கு தெரியாதா? நான் குளிக்கலையா? நோ, நீ குளிச்சிட்டியா? நான் குளிக்கலையே. டேய், நீ குளிச்சிட்டியாடா? இல்லையா? சரி வா, குளிச்சிட்டு வந்து பார்க்கலாம்.